வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்லக் கலங்கிடுமே. செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபோர்க்கு மேவவராதே வினை. வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராட் மகேஷ். தினந்தோறும் ராசிபலன் நிகழ்ச்சி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு அம்மா சொன்னாங்க, சார் எங்கள் வீட்டில் ரொம்ப தீய விஷயங்கள், ஒன்று சொல்லப்போனால் ஒரு நல்லது கூட நடக்காது சார். ஆனால் ஏதோ ஒரு ஆச்சரியம், நீங்கள் கொடுத்த இந்த கருங்காலி மாலை ஜபம் பண்ணி உண்மையாகவே பெரிய பாசிட்டிவாக இருந்துருக்கு. வீட்டில் முந்தியெல்லாம் நிறையா நபர்கள் வருவாள். நான் ரொம்ப யதார்த்தமாக பழகிட்டேன். இப்போ தான் தெரியுறது யார் எப்படி என்னென்ன குணம். இப்போ யாரும் வர கிடையாது. நாங்கள், எங்கள் குடும்பம், எங்கள் அம்மா அப்பா, எங்கள் மாமியாருக்கு எனக்குமே சண்டை மூட்டி விட்டா சார். இது இப்போ தான் எனக்கு ரியலைஸ் பண்ண முடியுது. உண்மையாகவே ரொம்ப நல்லவங்க சார், அவங்க யதார்த்தமாக இருக்கிறவங்க. ஆனால் மூட்டி கொடுத்து அந்த இது கொட்டிக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, கொட்டி அது இதாக மாறிடும்னு சொல்லுவாள். அந்த மாதிரி கொட்டி கடைசியில் என்னையும் அவங்களுக்கும் பெரிய சண்டையை பிரித்து விட்டு எனக்கு இந்த அளவுக்கு பிரச்சனையை கொண்டு வரேன். அப்புறம் நானே போய் மன்னிப்பு கேட்டேன். சார் உண்மையாகவே உங்களுடைய நிகழ்ச்சி சூப்பர் சார், இது நீங்கள் கண்டிப்பாக டிவியில் சொல்லணும்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நிறையா பேர்த்தோடைய லைஃப்பில் ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் கொடுத்து. கருங்காலி மாலை, அந்த கருங்காலி மாலையை வச்சு ஜபம் பண்ணி இன்றைக்கி பெரிய அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய திருப்தி வந்திருக்கு. ஏன்னா தன்னைத்தானே ரியலைஸ் பண்ணுறாங்க. நெகட்டிவ் யாருன்னு தெரிஞ்சு அவங்கள தானாகவே அது போக வச்சிருது. ஏன்னா இறைவனுடைய நாமத்துக்கு அவ்வளோ சக்தி உண்டுங்க. அதே மாதிரி இன்றைக்கி அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் நிறையா பேர் கீழே இருக்கக்கூடிய வெப்சைட்டில் போய் ரொம்ப அழகாக www.astromaheshwar.com என்னுடைய நிகழ்ச்சிகள் பற்றியும் என்னுடைய விஷயங்களை பற்றி ரொம்ப அழகாக தெரிந்து கொள்ள முடிகிறது. இன்றைய தினத்துக்குண்டான நாள் நட்சத்திரம், அதற்குண்டான சிறப்புகள், பஞ்சாங்க குறிப்புகள் இதோ நம்ம பார்க்க போகிறோம். 8/10/2024 குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 22ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அதிகாலை 12:34 வரை அனுஷம், பின்பு கேட்டை. இன்றைய திதி காலை 8:06 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. சந்திராஷ்டம நட்சத்திரம் அஸ்வினி அதிகாலை 12:34 பின்பு பரணி. மேஷராசி. நல்ல நேரம் காலை 8 மணி முதல் 9 மணி வரை ராகு காலம், மதியம் 3 மணி முதல் 4:30 வரை யமகண்டம், காலை 9 மணி முதல் 10:30 வரை. இன்னைக்கு பஞ்சமி காலையில் 8:06 வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் சஷ்டி வந்துடுது. சஷ்டி செவ்வாய்க்கிழமை நாள் வர்றது எவ்வளோ பெரிய கொடுப்புன்னு இல்லையா. வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகாலயங்களுக்கு சென்று முருகா 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 அப்படின்னு மனமுருக வேண்டவாளுக்கு நல்ல பலன்கள் கூடி வரும். வேலை வாய்ப்புக்காக முருகனை வேண்டவாளுக்கு நல்ல செய்தி, கல்யாணத்துக்காக வேண்ட சாமி நல்ல செய்தி. இதை பற்றி ஆன்மீக தகவல் நம்ம பிரத்யேகமாக பார்க்க போகிறோம். சரி, இன்றைய தினத்துக்கு சஷ்டியும் செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து வந்துடுறது. 12 ராசிக்கு உண்டான மேஷத்துலேருந்து மீனராசி வரைக்கும் இதுக்கு பலன்கள் இதோ பார்க்க போகிறோம். நட்சத்திரம் பிறந்தநாள், தேதி பிறந்தநாள், கல்யாண நாள் இருக்கிறவாள் புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசி பலன்கள் இதோ. மேஷ ராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றா தீரும். அதில் ஒரு பெரிய திருப்தி வரும். திருமண காரியங்கள் கைகூடும். மற்றவர்கள் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறதெல்லாம் சக்ஸஸாக முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்த நல்ல காரியங்கள் நடக்கும். இவாளை நம்பலாமா வேண்டாமா மனசு சொல்லிடுச்சுன்னா உடனே நம்பாது இருந்துருங்கோ. 50% தான் நம்பிக்கை இருக்குது சார், பெஸ்ட்டு. ஏன்னா முழுமையாக பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை. அதே மாதிரி சொந்த பந்தங்களில் பாட்டி தாத்தா வயசானவா அவளுக்கு ஏதேனும் உடல் உபாதைகள், ஆயுள் உபாதைகள், இந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா அதுக்கு போய் ஹெல்ப் பண்ணுவீங்க. இன்றைய தினத்தில் நல்ல விஷயங்கள் எதிர்பார்த்துன்னு இருக்கிறவங்க, அதே மாதிரி பிஸ்னஸ் மீட்லாம் எதிர்பார்த்தவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் ஆன்லைன் சம்பந்தமான காரியங்களில் உங்களுக்கு அமோகமான வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மேஷராசி நண்பர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு எவ்வளவு விட்டு கொடுத்து போகிறேன் சார், பா ஃபேமிலியில் இவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு லிமிட் இருக்குது. நானும் எவ்வளோ விட்டு கொடுத்து போவேன், மனுஷன் தானே சார் நானும். இதை தான் பெரியவங்க சொல்கிறேன், கண்டுக்காத, சரியாயிடும், விட்டு கொடுத்துட்டு. மனசை மட்டும் கெடுத்துக்கப்படாது. மனம்தான் உடம்புக்கு பெரிய ஆரோக்கியம். அதை மட்டும் நீ ஜெயிச்சுட்டேன்னா எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம். சித்தர்கள், ஞானிகள், யோகிகள், ரிஷிகள், அனுபவப்பட்டவங்க, பெரியவங்க எல்லாரும் இதை சொல்கிறாங்க. அப்போ மனதை திடம் பண்ணுறதுக்கு யோசிச்சுட்டேன்னா ரிஷபராசி என்பவர்களுக்கு அமோகமாக கொரியரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், டிரான்ஸ்போர்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், லாஜிஸ்டிக்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஒரு புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பித்தவங்களுக்கு, கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு,
ரொம்ப நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நினச்சது நடக்கும், பண வரவுகள் கூடி வரும், நல்லதே உண்டு, கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே சில தடங்கள் உண்டு, இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கணும். மிதுன ராசி நேயர்களே, எனக்கு சாதகமாக பேசுகிற மாதிரி இருக்குது, அங்கே சாதகமாக பேசுகிற மாதிரி இருக்குது. எனக்கு நல்லது சொல்கிற மாதிரி இருக்குது, அங்கே சொல்கிற மாதிரி இருக்குது. என்னது, யார் சப்போர்ட்டுன்னே ஒன்றும் புரிய மாட்டேங்கிறது. இப்போது கணவன் மனைவிக்குள்ளே இந்த மூணாவது மனுஷால நடுவில் விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி தான். இங்கேயும் பேசுவா, அங்கேயும் பேசுவா. முதல்ல ஃபேமிலி பிரச்சனைக்கு மூணாவது மனுஷால கூப்பிடக்கூடாது. அவள் சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி, நம்ம சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி, இதை பேசவே கூடாதுங்கிற ஒரு முடிவுக்கு வர்றது நல்லது. எல்லாத்தையும் அதே மாதிரி தூக்கி போட்டுறப்படாது. இதனால் என்ன யூஸ், இதனால் என்ன பிரயோஜனம்னு கடைசியில் சிந்திக்கிறது நல்லது. இல்லாத போது யாரும் கொடுக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. சேமிப்பதை ரொம்ப அழகாக பயன்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். நேரத்தை கடைப்பிடிப்பது மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் இடமாற்றம், மன மகிழ்ச்சி. சின்ன பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம். அதே சமயத்தில் ஊதி பலூனை பெருசான மாதிரி சின்ன விஷயத்தை பெருசாக கொண்டு வரும்போது பெரிதாக தெரியும்னு வாரியார் சுவாமிகள் சொல்வார். அது மாதிரி பெருசாக எடுத்துக்க வேண்டாம். மனதை திருப்தியோடு வாழ்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். ரெஸ்டாரண்ட், அதே மாதிரி ஹோட்டல் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸே பேசி தீர்க்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைக்கி எங்கே வெக்கேஷன் போயிட்டு வருமா, இங்கே சினிமாவுக்கு போயிட்டு வருமா, இங்கே போவோமா, அங்கே போவோமான்னு புது இடங்களுக்கு போவேல், புது நிகழ்ச்சிகளுக்கு போவேல். அதன் மூலமாக மன நிம்மதியும் மன திருப்தியும் ஏற்படும். இன்று மாலைக்கு மேல் கடகராசி அன்பர்களுக்கு நல்லது நடக்கும், கவலைப்பட வேண்டாம். அதாவது சின்ன சின்ன முயற்சிகளும் மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக. இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. தெரியாமல் செஞ்சுட்டேன் சார், ஐயோ இதுக்கு இந்த ஒப்பா ஒன்றும் இல்லை, ஐயோ கேள்வி 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 கேள்வியை கேட்டாலே காதிலெல்லாம் வலிக்கிறது அப்படின்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம். கேள்வி கேட்டால் பதில் சொல்லுங்க, யதார்த்தமாக எடுத்துக்கோங்க, யதார்த்தமாக விடுங்க. எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய திறமைகளை மனசில் கொண்டு வந்துட்டிங்கன்னா மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் இன்றைய தினத்தில் படிப்பு ரொம்ப முக்கியத்துவம். குழந்தைகள் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். டைவர்ட் ஆகக்கூடிய எந்த விஷயத்துலையும் போகக்கூடாது. கேம்ஸு, அதேமாதிரி ஃபோனு, டிவி பெரியவங்க பார்த்துட்டு போட்டோம், நம்ம விட்டுடணும். இதை மனசில் திடகாத்திரமாக குழந்தைகள் நினச்சிட்டா மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ரொபோட்டிக்ஸ் படிக்கிறது, அதே சமயத்தில் அனிமேஷன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரும். எதிர்கால வாழ்க்கையை இன்றைய படிப்பு நிர்ணயிக்கும்னு சொல்லுவாள். படிப்பின் மேல் கவனம் செலுத்துங்க. லீவாக இருந்தாலும் உட்காந்து படிங்க, உங்களுக்கு ஒரு பெரிய பலன்கள் கூடி வரும். கடகராசி அன்பர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு யாரை சார் நம்புறது நான் சொல்லுங்கள் பார்க்கலாம். இவங்களை நம்பினா இவங்க எப்பா சாமி, நான் என்ன தான் நம்ப வேண்டியதாக இருக்குது. இதுதான் நம்ம ஃபஸ்ட்லேருந்தே கடைபிடிக்கணுங்கிறது. யார் எதையும் நம்ப வேண்டாம். நீங்கள் உங்கள் காரியத்தை கடைபிடித்து அது செயல்பட்டல்னா மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்குது. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய செயல்களும் மாறக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. டால் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் உணவு சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு தீம் பார்க்கெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்த்துருங்க. அரசாங்கத்தை கூட சேர்ந்து சில விஷயங்கள்லாம் ப்ராஜெக்ட் ஒர்க் எடுத்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு, வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்குது. கிஃப்ட்டு கொடுக்கறது, வாங்கிறது, நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது, அதேமாதிரி போயிட்டு வர்றது, மருத்துவமனை போயிட்டு வர்றது, அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள், இது மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் தான் இன்றைக்கி இருக்கும். ஒன்றும் டென்ஷன் ஆக வேண்டாம், கவலைக்கப்பட வேண்டாம். ஏதோ ஒரு நிமிஷத்தில் ஒரு கோவப்பட்டதுனால அது பெருசாகவும் எடுத்துக்க வேண்டாம். நாள் ஃபுல்லாக ட்ராவல் ஆகவும் வேண்டாம். தம்பி தங்கைக்கு உங்களால் முடிஞ்ச நல்ல காரியங்கள் எடுத்து பண்ணுவீங்க. இன்றைய தினத்தில் சிம்மராசி நேயர்களே. கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் சில ஆச்சரியங்கள்லாம் நடக்கும். கனவுகள் பலிதமாக ஒருத்தர் நினைப்பேன், இவாளை தான் நினச்சா வந்துவிட்டாலே, இந்த இடத்துக்கு எங்கேயோ போன மாதிரி இருக்குல்ல, பிரசித்தி பெற்ற இடம்ப்பா, சான்ஸே இல்லை. கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்துட்டு அப்படியே கண்ண மூடி உட்காந்து தியானம் பண்ணுவேன். நிறைய சிந்தனைகள், நிறைய யோசனைகள் பண்ணுவேன். இயற்கையாக சிந்திப்பேன். சில உட்காந்து எழுதுவேல், புதுசாக ஏதாவது பண்ணுவேன். இந்த மாதிரி புது காரியங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. நல்ல மனுஷாலை சந்திக்கிறதுக்குள்ளான அற்புதமான தினம். உங்களுக்கு ஒத்து வரக்கூடிய ஆட்கள்கிட்ட பேசுங்க, ஒத்து வராத ஆட்கள்கிட்ட அமைதியாக நிதானமாக அவங்கள பார்த்து சாதாரணமாக இருந்துக்கிறது நல்ல பலன்கள். ஏன்னா வம்பு தும்புக்கும் போகக்கூடாது, பிரச்சனைகளுக்கும் போகாமல் இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி நல்ல விஷயங்கள் தொழில் ரீதியாக யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு புது 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 ஐடியாஸ் எல்லாம் கிடைக்கும். மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணியிருக்க, விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, தோட்டந்தொரை வச்சுட்டு இருக்கிறவங்க, மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். கன்னிராசி நேயர்களே, துளாராசி அன்பர்களுக்கு சில நேரங்கள் நம்ம அப்படியே ஒருன்னு இருந்தோம் வச்சுக்கோ, ஏப்பா குருன்னு பார்க்குறார். அப்படியே ஒருத்தர் உங்களையவே பார்த்துட்டு இருப்பா, நீங்களும் அவளையே பார்த்துட்டு இருப்பா. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஒரு வேளை பார்த்தா ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ,
அப்படின்னு சொல்லிட்டு பல நேரங்களில் யோசிப்பேன். இந்த மாதிரி எங்கேயோ பார்த்த நபர்கள் அதுக்கப்புறம் பார்த்துட்டுலாம் அவா பாட்டுக்கு அவங்க கிளம்பிடுவார், நீங்கள் பாட்டுக்கு கிளம்பிடுவார். இது எதுக்கு இந்த சம்பவம் நடந்ததுன்னே தெரியாது. இந்த மாதிரி பலவிதமான குழப்பங்கள் இன்றைய தினத்தில் இருந்துருக்கும், கொஞ்சம் விரயங்கள் இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். அதே மாதிரி யார்ட்டையாவது பேச போய் அவள் பெரிய ரெஸ்பான்ஸ் கொடுக்காமல் இருப்பாள். ரெஸ்பான்ஸ் கொடுக்கலன்னா எதுக்கு இந்த நேரத்தை நம்ம வந்து வீணாக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் தோணும். இன்றைக்கி பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயம் சக்ஸஸாக, வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக, ரீசர்ச் எஜுகேஷன் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரும். பண விவகாரங்களில் அகலக்கால் வைக்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்தில். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நல்லது நடக்கும். பெரும் முயற்சிகளுக்கு உண்டான ஒரு பாதை விலகி கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் லாஸ் ஆகிடுத்து, விரயமாகிடுத்து, பரவாயில்ல, இன்னொரு தடவை நான் சந்திக்கிறேன், இன்னொரு தடவை பார்க்குறேன், நான் முயற்சி பண்ணுறேன்னு எடுத்து பண்ணுவீங்க. ஆனால் அகலக்கால் வைக்க வேண்டாம், நிதானமாக யோசிச்சு பண்ணுங்கள். தொலைந்த பொருட்கள் தேடும் பொழுது இன்னொரு தொலைந்த பொருட்கள் கிடைக்கும். ஆஹா, இதை நான் ஏற்கனவே தொலைச்சேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தொலைச்ச பொருள் அப்போ அடுத்த தடவை தேடும்போது கிடைக்குமா சார்? அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மறதியும் தொலையும் இந்த ஆளில் இருந்துட்டு இருக்கும். அதில் கவனம் என்பது தேவை. லக்கி நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நம்பர் வரும், பஸ்ஸில் போகும்போது, ட்ரெயினில் போகும்போது, என்னை சுற்றி இந்த நம்பர் என்னையவே இன்றைக்கி பார்க்க வைக்கிது, என்ன இப்படி? இந்த மாதிரி லக்கியான விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் நடக்கும். ரொம்ப நாள் பார்க்காத நண்பர்களை சந்திப்பேன், அதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி ஆகும். நேரத்தை அவங்களுக்காக செலவிடுவேன், அதனால் மற்ற காரியங்களும் தடைகளாகும். இன்றைய தினத்தில் சில விஷயங்கள், சில ஸ்கெடியூல்லாம் அப்படி மாறும். ஆனாலும் மன திருப்தியோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். ஃபுட்பால் பிளேயராக இருந்துருக்கா, ஸ்போர்ட்ஸில் இருந்துருக்கா, சாம்பியன்ஷிப்பில் இருந்துருக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் தேடி வரும். தப்புன்னு பிடிச்சிக்கிறது ரொம்ப நல்லது இன்றைய தினத்தில். தனுசு ராசி அன்பர்களே, பத்திரிகையில் எங்கே என்னோட பேரை காணோம்? ஓ, கடைசியில் லாஸ்ட். நல்லா இருக்கே, நல்லா இருக்கு, அப்படி தான் இருக்கணும். இது இப்படியே வாட்ஸ்அப்லேயே அனுப்புறது? நானும் வாட்ஸ்அப்லேயே கிஃப்ட் அனுப்பிச்சி விட்டுறேன், அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் போயிட்டு வாங்க, ஏங்க நம்மளுக்காக தானே கூப்பிட்டு, நீங்கள் போயிட்டு வாமா, இன்னும் தப்பு கிடையாது. இதுதான் ரெஸ்பெக்டான்னு இதை மாதிரி அவாலும். என்னது உங்கள் வீட்டில் உங்கள் பேரை போடவே இல்லையே? இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ரெஸ்பெக்ட் கொடுக்கல, என்னமோ இருந்துட்டு போகுது. நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு அட்டன் பண்ணிவிட்டு பார்த்துட்டு வர்றது நல்லது. ஏன்னா இன்றைக்கி 4 பேர் 5 பேர் இருக்கிறத சந்தோஷமாக கலந்துக்கிறது நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு விட்டு கொடுத்து போகிறது நல்லதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். மன ரீதியான சங்கடங்கள் இருக்கும்போது அதை கொஞ்சம் நேரம் தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் எது ஒத்து வரலையோ அதை விட்டுருங்க. எது சக்ஸஸ் ஆகுதோ அதை எடுத்து ப்ரொசீட் பண்ணுறக்கூடிய தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். பிரயாணங்கள் லாபங்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான பிரயாணமாக இருக்கும். நல்லவர்களுடைய சந்திப்பு மன திருப்தியை கொடுக்கும் தனுர் ராசி அன்பர்களுக்கு. மகர ராசி அன்பர்களுக்கு எவ்வளவோ தேவலை. ஏன்னா நான் பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சல். என்கிட்ட கேட்டால் தானே தெரியும், கேட்டு பாருங்களேன் அப்பா அப்படின்னு சொல்லி ஒரு மணி நேரம் கதையை சொல்லிவிடுவேன். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருந்துருக்கும் நம்ம லைஃப்பில் வந்து பட்ட பாடுகள். இப்போ ஒரு 4-5 நாளாக கொஞ்சம் பரவாயில்ல, அந்த 2-3 நாளாக சொல்கிறேன், கொஞ்சம் தேவலை சார். அப்பா ஒரு 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 4 நாளைக்கு முன்னாடி சரியான இது அப்படின்னு சொல்லி இந்த பழசு இப்போது எதிர்காலம் இந்த 3ஐயும் ரொம்ப அழகாக பிரித்து எடுத்து சொல்லுவேன். சினிமா நட்சத்திரமாக இருந்திருக்கா, புது வாய்ப்பு தேடின்னு இருக்கிறவங்க, பிளேபேக் சிங்கராக இருந்துட்டு இருக்கிறவங்க, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, கல்யாண டெக்கரேஷன் எடுத்து பண்ணிட்டு இருக்கவங்க, ஃப்ளவர் டெக்கரேஷன் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, கோயிலுக்கு முன்னாடி கடை வச்சுட்டு இருக்கவங்க, துணி கடை வச்சுட்டு இருக்கா, கார்மெண்ட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, பெரிய மில் வச்சுட்டு இருக்கா, ரைஸ் மில் வச்சுட்டு இருக்கிறவங்க, காய்கறி விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க, புது மிஷினரிஸ் எல்லாம் உருவாக்கின்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான நாள். வெளிநாட்டில் இருக்கிறவா இங்கேயும், இங்கே இருக்கிறவா அங்கே போகலானுங்கிற சிந்தனைகள் மனசில் வரும். இன்றைய தினம் நம்மளுடைய ஜாதகத்துக்கு ஏற்றாற் போல செயல்படுங்க, நல்ல பலன்கள் உண்டு. கும்பராசி அன்பர்களே, அதாவது நேற்று வரைக்கும் நான் பட்டு இருந்தேன்ல, இன்னைக்கு நீ ஆப்பாடா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். என்னது மார்க்கு கம்மியாக வந்துடுது, ஓ என்ன பண்ணுறதுன்னே தெரியல, ஒரே மனசங்கூச்சமாக இருக்கே, சரி எனக்கும் மார்க் கம்மியாக வந்துச்சு, உனக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கூட செட்டு சேர்ந்து சந்தோஷப்படுவேன். இந்த மாதிரி இன்றைய தினத்தில் செட்டு சேர்த்துப்பேன் அவங்களுக்கு. அப்படின்னா நீங்களும் சந்தோஷப்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. அதனால் இன்றைய தினத்தில் கொஞ்சம் விரயங்கள் இருக்குது, லாபம் இருக்குது. லாபத்தை சம்பாதிச்சு விரயம் பண்ணுறது, இந்த மாதிரி 2 விஷயங்களும் நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். நல்லவர்களுடைய சந்திப்பு மன திருப்தியை தரக்கூடியதாக. யாராவது ஆறுதல் தெரிவித்தா அவள் ஃப்ரெண்டாக்கிடுவேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது நம்பிக்கை தரக்கூடிய விஷயங்களை பேசும்பொழுது ஒரு மன திருப்திகள் கூடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், லாப பிரயாணமாக
மாறக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். சில பயங்கள் கவலை வேண்டாம். தைரியத்தை வழிபடுறதுக்கு பைரவர் வழிபாடு வெற்றியை தரும். மீன ராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் முடிவெடுக்கும் பொழுது கவனம் என்பது தேவை. இவாளுக்காக நம்ம பேசலாமா, இவங்களுக்காக பேசலாமா, இவங்களுக்காக பேசாமல் யாருக்காகவும் பேச வேண்டாம். உங்களுக்காக பேசுகிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இவா தப்பாக நினச்சிப்பாளே, அதெல்லாம் இல்லை. நியாயம் எதுவோ அதை நின்றுண்டு அதுக்கு செயல்பட்டால் நல்ல பலன்கள் உண்டு. இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. சில நேரங்கள் முடிந்த அளவுக்கு தியானங்கள் பண்ணுறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். பாசிட்டிவான நபர்கள்ட்ட உட்காந்து இருக்கும் பொழுது இந்த நாள் மறதியிலேயே உங்களுக்கு நாள் போயிடும். அதனால் பெருசாக கவலைப்பட வேண்டாம். பண கொடுக்கல் வாங்க, கையெழுத்து போடல், இந்த மாதிரி விஷயங்களில் கவனம் என்பது தேவை. புது முடிவுகள் அது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. இன்றைய தினத்தில் 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன் பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது. ஒரு அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு கையில் காசு சேர்த்து வச்சுட்டு நேராக கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போகிற இடத்துல அந்த கோயிலுக்கு போகிறாங்க, வழி தெரியல. கோயிலுக்கு போகிற இடத்துல இந்த லைனில் போனோம் அந்த லைனில் போனோன்னு சொல்லிவிட்டு அவளை அப்படியே இங்கேயும் அங்கேயுமா இங்கேயும் அங்கேயுமா இங்கேயும் அங்கேயுமா, இனிமேல் இந்த கோயிலுக்கே வரக்கூடாது, சே இவ்வளோ எனக்கு பாடாப்படுத்துகிறாளே, எனக்கு எதுவுமே தெரியலையே, நானும் சரி ஆசைப்பட்டு இந்த முருகனை பார்க்கலான்னு வந்தேன், முருகன் இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துகிறாரே என்ன இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுருக்கா. கோயில் இப்படியே போயிருக்கா. கொஞ்ச நேரம், 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசாமல் திரும்பி போயிடலான்னு கூட தோணியிருக்கேன் அந்த அம்மாவுக்கு. சாமியை பார்த்த உடனே எங்கேருந்து எப்படி இந்த எண்ணங்கள்லாம் தெரியல, அப்படியே மறைஞ்சிருச்சு. அதுதான் நம்மளுடைய புராதனத்தில் இருக்குல்ல, கோயிலுக்கு போனால் மனதில் இருக்கக்கூடிய கஷ்டம் போகணும். மனசில் இருக்கிற கஷ்டமெல்லாம் போயிடுத்து. இருந்தாலும் சாமியை பார்த்து 2 கேள்வி கேட்டுடலாம். ஏன்னா நம்ம முருகன் தானே, கேள்வி கேட்டுடலாமே. ஏன் முருகா இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற, 2 மணி நேரம் இந்த மாதிரி க்யூவில் நிற்கிறேன், சே இப்படி உன்னை பார்க்க வந்து இப்படி பண்ணிவிட்டியே முருகா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வர எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல போகிறாங்க. டக்குன்னு கையை திறந்து விடுறாங்க. இவங்க போய் முன்னாடி போய் உட்காந்துட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த உற்சவருக்கு சிறப்பான அபிஷேகம், பஞ்சாமிர்தம், பால், தயிர், முன்னாடி சாமி மேலே அபிஷேகம் பட்டு பொத்து பொத்துன்னு தன் மேலே விழுகுது. ஃபஸ்ட்டு ரோலாக உட்காந்துருக்கா, மேலே விழுகுது. கண்ணிலேருந்து தண்ணி மட்டும் வருது. என்னமோ கேட்டுட்டேன், 2 மணி நேரம் நின்னேன், உங்கள்கிட்ட வந்து ஏன் கஷ்டப்படுறேன்னு கேட்டேன். கடைசியில் அபிஷேகம் உன் மேலே பட்டு என் மேலேயும் படுறது. அலங்காரம் பார்க்க வச்சுட்டேன், நேவேத்தியம் பார்க்க வச்சுட்டேன், தீபாராதனை, உபசரிப்பு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ரோலை ஃபஸ்ட்டு இருந்து பார்க்குறாம்மா. எவ்வளோ பெரிய ஒரு க்ஷணம்தான் அந்த க்யூவில் நின்று 2 மணி நேரம் நின்னா சொன்னால், அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தா ஆனந்தமாக ஆனந்தமாக இருந்தான். வெளியில் வந்ததுக்கப்புறம் உதிக்கிறான் அந்த அம்மா. எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறா, உண்மையாகவே எனக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் கிடச்சிருக்குன்னு. யார் ஏற்படுத்தினது? அப்போ மனதார ஒரு விஷயத்தை அவர்கிட்ட பேசும் பொழுது உடனே நீ கவலைப்படாதுன்னு கையை பிடிக்கிறார். ஃபஸ்ட்டு மனிதனுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் இப்படி தான் இருக்குது. வாழ்க்கையில் அந்த 2 மணி நேரம் எப்படி அவள் காத்துட்ருக்கும்போது சாமியை வந்து மனதார இப்படி திட்டினாலோ, அந்த மாதிரி லைஃப்பில் நிறையா பேருக்கு பிஸ்னஸ் இப்படி நடக்கிறது, இப்படி ஆகிறதே, அப்படி ஆகிறதே, அதாக்குமே இதாக்குமேன்னு பல நேரங்களில் நீங்களும் நானும் சிந்திப்போம். இதுக்கப்புறம் நமக்கு ஒரு பெரிய அற்புத காலங்களை எம்பெருமான் முருகப்பெருமான் வச்சிருப்பார். அதுதான் உண்மையும் கூட. இன்றைய தினத்தில் சஷ்டி செவ்வாய்க்கிழமை, ஒரே ஒரு க்ஷணம் இந்த கஷ்டத்தெல்லாம் போக்குறதுக்கு முருகனை வேண்டுங்க, முருகனை வேண்டுங்க, முருகனை வேண்டுங்க. உங்களுடைய சிரமங்கள் போயிடும். அந்த 2 மணி நேரம் எப்படி அந்த அம்மா வருத்தப்பட்டாலோ அந்த மாதிரி வருத்தத்தில் இருந்தீங்கன்னா அந்த வருத்தங்கள் போகிறதுக்காக வேண்டுங்க. இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சொல்ப காலங்கள் உங்களுக்கு ஒரு பெரும் அதிசயத்தை நிகழ்த்துவார். காஞ்சி மகாபெரிவா சொல்லுவா, இந்த கலோ சுப்பிரமணியன்னு சொல்லுவா, அந்த கலியுகத்தில் சுப்பிரமணியர் தான் பிரதான கடவுள் அப்படின்னு சொல்லுவா. அதனால் அந்த பிரதான கடவுளை மனசார வேண்டிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க, என்னை பார்க்கறதுக்கு இந்த நொடி உனக்கு போடுமே முருகான்னு வேண்டிக்கும் போது நல்ல பலன்கள். இந்த மாதிரி அதிசயிக்கக்கூடிய நாள் தான் சஷ்டியும் அதே சமயத்தில் செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து அமையிறது. இது ஜோதிட சாஸ்திரம். உங்களுக்கு ஜோதிட சாஸ்திரத்தோடு சேர்ந்து பக்தி சாஸ்திரங்களையும் சேர்த்து சொல்லி கொடுக்குறோம். அதனால் வேண்டி மனசார பிரார்த்தனை பண்ணும்போது கஷ்டங்கள் போகும்னு சொல்லி மீண்டும் சந்திப்போம். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷ்.